அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரில் ஒருவர் ராக்பெல்லர். அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ ரொம்ப வயசான காலத்தில் அவங்க கூட அவர் தன்னோட நிறுவனத்துக்கு வேலைக்கு போவார். பொழுதனைக்கு ஆஃபீஸில் இருப்பார். நல்ல விதமாக தன்னுடைய உழைப்பை கொடுத்துட்டு இருந்தார். அப்படி இருக்கிறப்போ அவர் ஒரு நாள் ஒரு விமானத்தில் ஒரு வியாபார விஷயம் போயிட்டு இருக்காரு. அவர் பக்கத்தாடி ஒரு இளைஞர் வந்து உட்காந்துருக்காரு. அவருக்கு இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. அப்போ கேட்குறாரு, ஏங்க ஐயா, இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வயசாயிருச்சு, இனிமேலாவது நீங்கள் நிறுவனத்துக்கு போகாமல் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய சம்பாதிச்சிட்டிங்க, வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்துட்டீங்க, மிகப்பெரிய பணமெல்லாம் சம்பாதிச்சாச்சு, புகழும் வந்துருச்சு, இன்னும் ஏன் நீங்கள் உழைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு. நல்ல கேள்வி தம்பி அப்படின்னு சொல்லி போட்டு ராக்பெல்லர் சொல்கிறாரு. அதுக்கு, தம்பி, இப்போ நம்ம விமானத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது வந்து கீழேருந்து என்னாச்சு, ரொம்ப உயர்வான இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து அதோட என்ஜினை ஆஃப் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயா, மிகப்பெரிய விபத்தாயிருங்க ஐயா, அது அப்படி பண்ணக்கூடாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னானே. அதே மாதிரி தாப்பா, உழைக்கிறத வந்து மனுஷன் எப்போ நிப்பாட்டுறானோ அவன் சீக்கிரம் கெட்டு போயிடுவான். அதுக்காகத்தாப்பா நான் நீ உழைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராக்பெல்லர் சொன்னாராம். இப்போ தான் அவனுக்கு வந்து அந்த உழைப்போட அருமை வந்து புரிஞ்சுதான். இந்த சம்பவம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உழைக்கும் வரை நாம் நன்றாக வாழ்வோம், நன்றாக இருப்போம். உழைப்பதை நிறுத்தி கொண்டால் நாமும் விரைவில் கெட்டு விடுவோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிகவும் நன்றி.